ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து ஒரு ரிலேவாக ப்ராக்டிக்கலாக ஒரு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேனா என்ன, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க, நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. இப்போ நம்ம ஒரு 12 வோல்ட் ரிலே வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிலேனா நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரு சின்ன கரண்ட்டை வச்சு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரிலே. அதாவது ஒன் சர்க்கியூட்லேருந்து இன்னொரு சர்க்கியூட் வந்து கனெக்ஷனை மாற்றும். ஸோ அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேயில் வந்து மொத்தமாக 5 கான்டாக்ட் இருக்குது. 2 பார்த்திங்கன்னா எனர்ஜைஸ் காயில், ஓகேவா? அது வந்து 6 வோல்ட் ரிலேவாக இருந்தால் 6 வோல்ட் கொடுத்தா எனர்ஜைஸ் ஆகும். 12 வோல்ட் ரிலேவாக இருந்தால் 12 வோல்ட் கொடுத்தா எனர்ஜைஸ் ஆகும். ஸோ அது எந்த வோல்டேஜ் ரேஞ்சோ அந்த வோல்டேஜ் கொடுத்தா அது எனர்ஜைஸ் ஆகும். அதுக்கு கீழே கொடுக்குற வோல்டேஜ் ரேஞ்சில் அது எனர்ஜைஸ் ஆகாது. ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் ரிலே. அதுதான் இந்த 2 டெர்மினல். இந்த 2 டெர்மினல் பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் எப்படி வேணால் மாற்றி கொடுத்துக்கலாம். 12 வோல்ட் டிசி இதுக்கு. ஸோ நான் அதை அடாப்டர் மூலிமா கொடுக்குறேன். இந்த அடாப்டர் மூலிமா டிசி இது பார்த்திங்கன்னா ப்ளஸ், இது நெகட்டிவ், இது ரெண்டுத்தையும் மாற்றி கூட கொடுத்துக்கலாம். நடுவில் பார்த்திங்கன்னா காமனில் தான் வந்து நம்ம எந்த கான்டாக்ட் அடுத்து தான் நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் என்சி, நார்மலி க்ளோஸ்டு, இந்த சைடு இருக்கிறது. அதை நான் ஓப்பனில் விட்டால் அதில் எந்த கனெக்ஷனும் பண்ணல. ஸோ எனக்கு அது தேவையில்லை இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷனில், அதனால் நான் எந்த கனெக்ஷனும் பண்ணல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ஓ, நார்மலி ஓப்பன். இப்போ நார்மலாக நான் சப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த காமனும் இந்த என்சியும் கான்டாக்டில் இருக்கும். நான் இந்த ஓகேவா, அப்போ இந்த என்ஓ வந்து எந்த கான்டாக்டில் இருக்காது, இது ஓப்பனில் இருக்கும். எப்போ நான் இதுக்கு 12 வோல்ட் சப்ளை கொடுத்து எனர்ஜைஸ் பண்ணுறனோ அப்போது ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்கும்போது என்ன ஆகும்னா, இந்த காமன்லேருந்து இந்த என்சியில் இருக்க கான்டாக்ட் வந்து என்ஓக்கு ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ இது வந்து ஓப்பன் ஆகிடும், இது க்ளோஸ் ஆகிடும். இதுதான் ரிலேவோட ஒர்க்கிங்கு. இப்போ நார்மலாக இந்த லைட் பாருங்கள், இதை வந்து ஒரு லைட்டை கன்சிடர் பண்ணி, இது வந்து லோடு, நான் லைட் லோடு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நார்மலாக வந்து நான் பேட்ரி ஆனில் தான் இருக்குது, ஓகேவா? பேட்ரி வந்து சப்ளை கொடுத்து தான் இருக்குது. பட் ஆனால் லோடு வந்து எரியல. இப்போ நான் இந்த சப்ளை இப்போ நான் ரிலே காயில் வந்து எனர்ஜைஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ எனர்ஜைஸ் பண்ண லைட்டு லோடு ஆன் ஆகிடுச்சு. அதாவது என்சிலேருந்து என்ஓக்கு கான்டாக்ட் மாறிடுச்சு, அதான் அந்த சவுண்டு. இப்போ நான் டீஎனர்ஜைஸ் பண்ணுறேன். டீஎனர்ஜைஸ் பண்ணோடனே திரும்ப என்ஓலேருந்து என்சிக்கு மாறிடுச்சு. திரும்பவும் பாருங்கள். இப்போ பாருங்க, இப்போ நான் எப்போ சப்ளை கொடுக்கணும் அப்போ காமன்லேருந்து கான்டாக்ட் வந்து என்சியில் இருக்குது. அது கொடுக்குறதுக்கு முன்னாடி சப்ளை கொடுத்தோன்னா என்சிலேருந்து என்ஓக்கு மாறிடுது. இப்போ திரும்ப டீஎனர்ஜைஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து ரிலேவோட ஒர்க்கிங்கு. இதை வந்து நம்ம சின்ன கரண்ட்டுன்னு நான் சொன்னது வந்து இந்த காயிலுக்கு எனர்ஜைஸ் பண்ணுற சப்ளை அவுட்புட்டில் நம்ம இந்த லோடு தான் கனெக்ட் பண்ணணும், இல்லை ஏசி சப்ளை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏசி சப்ளை நீங்கள் 5 ஆம்ஸ் கீழே எது வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 12 வோல்ட் ரிலேவோட ரேட்டிங் அதுதான். நீங்கள் எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம், ஓகேவா? நம்மளுக்கு வந்து சப்ளை, இப்போ ஏசி சப்ளை வந்து நான் ஆன் பண்ணிட்டாலும் அவுட்புட்டில் இருக்கிற லோடோ ஃபேனோ வந்து ஆன் ஆகாது. எப்போ இந்த ரிலேவை எனர்ஜைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் என்சிலேருந்து என்ஓக்கு கான்டாக்ட் மாதிரி ஆன் ஆகும். இதுதான் வந்து ரிலேவோட ரியல் டைம் ஒர்க்கிங். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.